நம்முடைய ரட்சகராய் இருக்கிற தேவனுடைய மகிமையுள்ள நாமத்தினாலே, எல்லா மகிமைக்குரியவருடைய நாமத்தினாலே, எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்முடைய கரத்தில் வைத்தவருடைய நாமத்தினாலே, வல்லமைகளை பெரியவருடைய நாமத்தினாலே, அதிசயங்களை செய்வருடைய நாமத்தினாலே, நீதியின் சூரியன் என்கின்ற நாமத்தினாலே இந்த ஆண்டு, இந்த வாரம், முதல் வாரம், இந்த முதல் ஆராதனையிலே அவருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிற கர்த்தருடைய ஜனமாகிய தேவ பிள்ளையாகிய கர்த்தருடைய சபையாகிய நமக்கு அவருடைய நாமத்தினாலே நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் பெருகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த முதல் ஆராதனையே இந்த ஆண்டுல நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமா ஐஸ்வர்யம் வருமா வராதா, எட்டி பார்க்கமா எட்டி பார்க்காம, கிடைக்குமா கிடைக்காத, சும்மா சொல்லிடுது. அதாவது எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்ப. ஆமென். ஹல்லேலூயா. எதை விதைக்க போறீப்பா? நீ சொல்றது என்னது? நீ சொல்றது என்னது? விதை. உன் வாயிலிருந்து புறப்படுகிறது வார்த்தை விதை. இந்த விதையை உனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். அள்ளி தூவும் விதையை விதைக்கிறவன் எப்படி போறான்? அழுது கொண்டே போகிறான். ஒருவேளை உன் வாழ்க்கை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் சூழ்நிலை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, உன் நிலைமை குறித்து கலக்கத்தோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், பிரச்சனையோடு இருக்கலாம், போராட்டத்தோடு இருக்கலாம், மிகப்பெரிய வேதனையா கூட இருக்கலாம். ஆனா யார் சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கு தெரியுமா? யாருடைய சமூகத்தில் வந்திருக்கு தெரியுமா? யார் பாதத்தில் வந்திருக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. உன் சுமைகளை இறக்கி வைக்கிறவருடைய பாதத்தில் வந்திருக்கிற. ஆமென். உன் கண்ணீரை துடைக்கிறவருடைய சமூகத்தில் வந்து நிற்கிற. ஆமென். உனக்கு நியாயம் செய்கிறவருடைய பார்வைக்கு முன்னாடி வந்து நிற்கிற. அவர் உனக்கு நீதி செய்வார், அவர் உனக்கு இரக்கம் செய்வார், அவர் உனக்கு தயவு பாராட்டுவார், அவர் உன்னை நிச்சயமா விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பலையா? செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆமென். உன் பிரச்சனை மாறுமா மாறாதா? கஷ்டம் தீருமா தீராதா? வேதனை மாறுமா மாறாதா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. அப்ப நீ விதைக்கிற விதையை இப்ப தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இந்த ஆண்டின் ஆசீர்வாதத்தை நீ அப்படியே உன் ஆவியில பார்த்து அந்த வார்த்தையை சொல்லு. இந்த விதையை விதை அவருடைய நாமத்தினால. அவருடைய நாமம் என்னது? அவருடைய நாமம் என்னது? வார்த்தை. நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாம் வார்த்தை தான். நீ விதைப்பதும் வார்த்தை தான், நீ சொல்றதும் வார்த்தை தான். அதுதான் விதை. அதுதான் வாழ்க்கையில வளர போகுது, அதுதான் வாழ்க்கையில பெருக்க போகுது, அதுதான் உன்னை செழிப்பான மாற்ற போகுது. ஹல்லேலூயா. தாண்டெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை தான் உன் தலையை உயர்த்த போகுது. ஆமென். சொல்லி அவருடைய நாமத்தினாலே. அவருடைய நாமம் என்பது வார்த்தை, வார்த்தை என்பது கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா. அந்த நாமத்தினாலே சொல்லு. இந்த விதையை விதை. தாண்டில நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் தாண்டில பெருகட்டும். அது பழகி பெருகட்டும். அது 100 மடங்கு வாழ்க்கையில பெருகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டின் வாக்குத்தத்தத்தை எடுத்து முதலாவது வாசிக்கலாம், கேட்போம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மல்கியாவின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் கடைசி 1106 1106 எடுத்துட்டியா? எல்லாரும் எடுத்துட்டியா? மல்கியா 4:2 எடுத்து வாசி. ஆனாலும் ஹல்லேலூயா. இங்க ஆனாலும் என்ற ஒரு வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தைக்கு முன்னாடி நான் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு தான் வந்துடுறேன். எங்க வந்துடுறேன்? ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்துடுறேன். ஒரு ஆராதனை விடுறதில்லை. கர்த்தருக்கு சரியா வாழ்றேன், கர்த்தருக்கு சரியா கொடுக்கிறேன், கர்த்தருக்கு பயந்து வாழ்றேன், கர்த்தருக்கு பிரியமா வாழ்றேன். எல்லாம் நீ சொல்லுவ, நாம சொல்றது. ஆனா கர்த்தர் சொல்றாரு ஆனாலும். அது சொன்னாரு, நீ விசுவாசம் உள்ள ஆள் தான், நீ தேவனுக்கு பயப்படுற ஆள் தான். ஆனா
கர்த்தர் சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அந்த குறை என்னன்னுதான் இந்த ஆண்டு நீ கண்டுபிடிக்கணும். உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்ன குறை? ஒருவேளை ஆராதனைக்கு தாமதம் வரது குறையா இருக்கலாம், ஒருவேளை கர்த்தருக்கு கொடுக்கிறதுல குறையா இருக்கலாம், ஒருவேளை ஜெபத்துல குறைவா இருக்கலாம், ஒருவேளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல குறைவா இருக்கலாம், ஒருவேளை ஊழியம் செய்யாம குறைவுபட்டிருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, ஆனாலும் அந்த இடத்துல என்ன வேணா வச்சுக்கோ, எது இந்த ஆண்டிலே நீ சரி செய்யணுமோ அதை சரி செய். இந்த ஆண்டில் அதை நிறைவேற்று. ஆனாலும் என்ற வார்த்தைக்கு முன்பாக எல்லாம் சரிதான், எல்லாம் சரிதான், எனக்கு கீழ்ப்படிதான், எனக்கு பயப்படுறதான், எனக்கு நடுங்கிறதா, எனக்கு அஞ்சறதா, என் வார்த்தை கேட்கறதா, என்னை ஆராதிக்கிறதா, ஜெபம் பண்றதா, பரிசுத்த வேதத்தை வாசிக்கிறதா, எல்லாம் சரி. ஆனாலும் ஏதோ ஒரு குறை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. அல்லேலூயா. ஏதோ குறை இருக்குது. குறை இல்லாதவர்கள் இல்லை. அது என்னன்னு கண்டுபிடி. தாண்டில அந்த குறையை நீக்கி அவர் நாமத்துக்கு பயப்படு. ஆமென். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் செட்டைக்கு ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? கொழுத்த கன்றுனா இந்த ஆண்டு ஒரு குறையும் உனக்கு வராதபடி கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. ஒரு குறையும் இருக்காது. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பலையா? நீ நம்புற மாதிரி எனக்கு தெரியல. நீ நம்புற மாதிரி எனக்கு தெரியல. இந்த ஆண்டு என்ன வராது? இந்த ஆண்டு என்ன வராது? இந்த ஆண்டு என்ன வராது? என்ன வராது? உனக்கு என்ன வராது? நீ நம்புறிய முதல்ல? நீ நம்புறிய முதல்ல? நீ நம்பினாதான் நடக்காது. சும்மான வார்த்தைக்காக சொல்லிட்டு போயிடாரு. உனக்குள்ள விசுவாசம் பெருகணும். காற்று அடிக்கிறது, கடல் கொந்தளிக்குது. நல்லா புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில காத்து அடிக்கும், புயல் காத்து அடிக்கும், அப்படியே பிரச்சனை கொந்தளிக்கும், அப்படியே விடுதலை மாதிரி இருக்க சாகர நிலைமை வரும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோ. காத்து அடிக்குது பலமா, கடல் கொந்தளிக்குது. அப்படியே கூட யாருக்குது? கூட யாருக்குது? கூட யாருக்குது? நல்லா புரிஞ்சுக்கோ. பிரச்சனை வரும், போராட்டம் வரும், கஷ்டம் வரும், உபத்திரம் வரும், பாடுகள் வரும், எல்லாம் வரும். ஆனால் கூட யாரு பேரு? கூட யாரு பேரு? அல்லேலூயா, அல்லேலூயா. என் கூடவே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அல்லேலூயா. காற்று வீசும் பலமா, கடல் கொந்தளிக்கும் அதிகமா. ஆனா கூட யாருக்குது? கூட யாருக்குது? சொந்த மாதிரி கூட யாருக்குது? அல்லேலூயா. ஆனா நீ என்ன செய்யறவா? இயேசுவே, இயேசுவே. நோய் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, வேதனை வந்துச்சு, துன்பம் வந்துச்சு. உனக்கு கண்ணிலியா, காதுலியா, கேட்க மாட்டியா, பார்க்க மாட்டியா? போய் கதறான் அவர்கிட்ட போய், இயேசுவே, இயேசுவே, ஐயரே, ஐயரே, எழுந்து, எழுந்து, எழுந்து. காத்து அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, நாங்க சாகிறது உனக்கு தெரியலையா? சாக போறமே, சாவர நிலைமை வருது, பிரச்சனை வந்துச்சு. கதறான் போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு,
ஏசு என்ன பண்ணிட்டாரு? ஏசு என்ன பண்ணிக்கிறாரு? ஏசு என்ன பண்ணிட்டாரு? படகுல அமைதியா இருக்காரு. உன்னை வச்சு தான் பார்ப்பாரு. ஒரு உலகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வச்சு செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? உன்னை வச்சு, உன்னை பதட்டத்துக்குள்ள, உன்னை பிரச்சனைக்குள்ள கொண்டு வருகிற காரியங்களை கர்த்தர் பார்த்துதான் நீ விசுவாசிக்கிறியா அல்லது விசுவாசத்தை விட்டு விலகிறியா அப்படி யார் பார்ப்பாரு? கர்த்தர் பார்ப்பாரு. நீ பதட்டமான, பைபிள் சொல்லுது, விசுவாசி விசுவாசி என்ன பண்ண மாட்டான்? விசுவாசிக்கிறவன் பதறான். என்ன ஆனாலும் சரி அமைதியா இருக்கு. என்ன ஆனாலும் சரி. என்ன நம்பிக்கை உனக்கு? என்ன நம்பிக்கை இருக்குன்னா, எனக்கு வசனத்தை படி சொல்லணும். என்ன நம்பிக்கை இருக்கு உனக்கு? என்ன ஆனாலும் சரி இந்த ஆண்டெல்லாம் நீ அமைதியா இருக்கு. ஏன் 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 சொல்லு பாப்பா? ஏன் அமைதியா இருக்குன்னா, நீதி சூரியன் உன் மேல உதிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உடனே எழுந்து, எப்பா நல்ல ஆள் தான், நீங்க நல்ல மனுஷன் தான், நீங்க கொஞ்ச நேரம் எழுப்புல உங்க கூட சேர்ந்து நான் என்ன பண்ணிருப்பேன்? கடல்ல போயிட்டு இருப்பேன். சூப்பரா. நீங்க தட்டி குத்தாரா? தட்டி குத்தாரா? என்ன பண்ணாரு? வேற மாதிரி கேட்டுப்பாரு, வேற மாதிரி கேட்டுப்பாரு. மறுபடியும் கத்து புரியுது. பொறுப்புக்கு நாய சாப்பாட்டு ராமனுங்களா கூடக்கூடிய தின்ற பசங்களா வெளியே கேட்டு என்ன அர்த்தம் சொல்லலாம்? அற்ப விசுவாசியே என்ன அர்த்தம்? அதுக்கு அதுக்குள்ள எல்லாம் வந்துடும். அற்ப விசுவாசியே ஏன் பயப்படுற? ஏன் பயப்படுற? இந்த வருஷத்தை குறித்து எத்தனை பேர் பயப்படுற? எத்தனை பேர் பயப்படுற? எத்தனை பேர் நம்பிக்கை இருக்கிற? சொல்லு, எத்தனை பேர் பயப்படுற? எத்தனை பேர் நம்பிக்கை இருக்கிற? நீ நம்பிக்கை இருந்தா, நீ விசுவாசம் இருந்தா, இந்த ஆண்டெல்லாம் கர்த்தரே அப்படி வெளிச்சத்தில் நடத்துவார். நம்பிக்கை தான் கைத்திரி கத்த பயப்படுற. அல்லேலூயா, அல்லேலூயா. அற்ப விசுவாசியே, உனக்கு விசுவாசம் அவசியம். எங்க இருந்தா மட்டும் விசுவாசம் பத்தாது. எங்க இருக்கிற விசுவாசம்? எங்க இருக்கிற விசுவாசம்? உன் வீட்டுக்குள்ளே வரணும். உன் பிரச்சனை நேரத்துல வரணும். உன் கஷ்ட நேரத்துல வரணும். நீ பலவீனமான நேரத்துல வரணும். எதிராளிகள் உனக்கு எதிராக வரும்போது வரணும். விசுவாசத்தை வைக்கணும். சொல்லு, கர்த்தர் எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படுகிறேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. அவர் முன்னாடி வை. அற்ப விசுவாசி ஏன் பயப்படுற? உடனே எழுந்து என்ன பண்ணாரு? எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதி. பேதுரு பயப்பட்டு, கர்த்தரை உன் வாழ்க்கையில எழுப்பு. படகின் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? படகில கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? நித்திரையா இருக்கிறார். படகிலே வாழ்க்கையிலே கர்த்தர் அமைதியா இருக்கிறாரு. அவர் அமைதியா இருப்பாரு வாழ்க்கையில. நீ அவரை எழுப்புகிற வரைக்கும் சும்மா இருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் சங்கீதக்காரன், கர்த்தாவே எழுந்திருளும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நிக்க, அவர் உட்கார்ந்து படுத்திருக்கிறாரா? இல்ல. என்ன சொல்றாங்க? கர்த்தாவே எழுந்திருளும். மனுஷன் பெடல் கொள்ளாதபடி அவனுக்கு பயம் உண்டாக்கும். அல்லேலூயா. நீ சொல்லலாம், மனுஷன் உன்னை பயமுறுத்துறானா? பிரச்சனை உனக்கு நேரம் வருதா? பலவான் உன்னை துன்புறுத்துறானா? உன் ஆசீர்வாதத்தை கையில் வச்சிருக்கிறானா? நீ சொல்லு, கர்த்தாவே எழுந்திருளும். அந்த மனுஷன் பெடல் கொள்ளாதபடி அவனுக்கு பயந்துட்டார். என்னை குறித்து, விசுவாசத்தை குறித்து, உன் பிள்ளையாக என்னை குறித்து பயம் அவனுக்கு உண்டாக்கும். சொல்றியா? சொல்லு. அல்லேலூயா. ஆனா எழுப்பு கர்த்தரை ஐயே ஐயே எழுதுறான். அற்ப விசுவாசம் நிக்காத. என்ன விசுவாசம் மாறாத? அற்ப விசுவாசம் நிக்காத. யார மாறு?
யார மாறு? யார மாறு? விசுவாசிய மாறு. யார மாறு? நீ விசுவாசிய மாறு. அவர் எழுந்து என்ன செஞ்சாரு? எப்ப ஒரு வாழ்க்கையில நீ கர்த்தரை எழுப்புகிறியோ அவர் எழுந்தார். உன் வாழ்க்கையில அடிக்கிற புயல் காற்று ஓயும், கொந்தளிக்கின்ற அலை நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேணாமா? வேணாமா? இல்ல காத்து அடிக்கணும், பிரச்சனை வந்து நேரிடும், தொந்தரவு, போராட்டம், கொந்தளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறியா? என்ன ஆகணும்? இது என்ன ஆகணும்? தாண்டு காற்று நீக்கணும், கொந்தளிப்பு அமரணும். அமர்ந்த உடனே என்னாச்சாங்க? அவர் அதட்டின உடனே என்னாச்சு? மிகுந்த அமைதல் உண்டாச்சு. இந்த ஆண்டு கர்த்தருடைய அமைதியாய், சுகமாய், சமாதானமாய், மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய் கிருபையை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. மிகுந்த அமைதல். இந்த ஆண்டெல்லாம் நீ யாரை உயர்த்த போற? எழுப்பினான்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் என்ன பண்ண போற? நீ உயர்த்த போற. ஆமென். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற. உன்னை கொண்டு அநேகருடைய கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்க போறாரு. உன்னை கொண்டு அநேகரை கர்த்தர் வியாதியை சுகமாக்க போறாரு. அல்லேலூயா. இதை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். உன்னை கொண்டு கர்த்தர் பிசாசுகளை துரத்த போறாரு. ஆமென். இதை நான் சபையில சொல்லிக்கிட்டே இருப்பேன். கர்த்தர் அந்த அபிஷேகத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த அக்கினியை, அந்த வல்லமையை கர்த்தர் சபைக்கு நிறைவேற்றணும். உன்னை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதல் நாட்டில் இந்த ஊழியத்தில் கர்த்தர் செய்ய போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் எழுப்ப போறார்? எத்தனை பேர் எழுப்ப போறார்? அவர் எழுந்தார்னா கொந்தளிப்பு நிற்கும், பிரச்சனை மாறும். ஆமென். நீ எழுப்புல அவரை. எழுப்புறன்னா வரணும் அர்த்தம். இன்னும் அவரை கூப்பிடல, இன்னும் அவரை மகிமைப்படுத்தல, இன்னும் மேல பட, இன்னும் அவரை நம்பல, இன்னும் அவரை விசுவாசிக்கல. ஆமென். அல்லேலூயா. இந்த ஆண்டவரை நீ எழுப்பு, இந்த ஆண்டவரை நீ கூப்பிடு, இந்த இயேசுவை நீ மகிமைப்படுத்து. நிச்சயமாய் உன் வாழ்க்கையில வீசுகின்ற புயல் காற்றையும் கொந்தளிப்பையும் எழுந்து இந்த ஆண்டவர் நிக்க வைப்பார். அல்லேலூயா. மிகுந்த அமைதியா இந்த ஆண்டு உன் வாழ்க்கை மாறும். அவரை நீ சோதித்து பார், அவரை முயற்சி பண்ணி பார். அவர் உனக்கு அற்புதம் செய்யறாரா இல்லையா பாரு. அல்லேலூயா. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துக்கு நேராக நாம் இந்த செய்தியை நாம் கொண்டு செல்லலாம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த ஆண்டெல்லாம் கர்த்தர் நம்மை நடத்த போகிற விதத்தை அவர் நமக்கு விவரித்து ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். வாசிங்க. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு. இந்த ஆண்டெல்லாம் என் ஜனங்கள் இரவும் பகலும் வழி நடக்கும்படி, அவர்கள் கடந்து போகும்படி, இந்த ஆண்டை பிரவேசிக்கும்படி கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த. அல்லேலூயா. எலகவனி எலகவனி நலங்கவனி அப்புறமணி படிக்கலாம். வசந்த திரும்ப படிங்க. அவர்கள் அவர்கள் இரவும் பகலும் வழி நடத்த கூடும்படிக்கு கர்த்தர் பகலில். எங்க எப்ப எப்ப எல்லாரும் ஏன் நான் சத்து நான் பேசுற காது கேட்கல, நீ பேசுறது ஏன் காது கேட்கல? எப்ப நல்ல இல்ல எப்ப பகல்ல அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்தில். அல்லேலூயா. அப்ப இந்த ஆண்டெல்லாம் பகல்ல உனக்கு எப்படி பேரு? உனக்கு எப்படி பேரு? மேக ஸ்தம்பமாய் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. பகலில் வழி நடத்த மேக ஸ்தம்பமாய் வருவார். இரவில் எப்ப எப்ப? ராத்திரில நீ பயப்படாத. ராத்திரி என்ன பண்ணாத? நீ 1 மணிக்கு 2 மணிக்கு உன் வீட்டு வாசலை திறந்து கதவை திறந்து தைரியமா வந்து நின்று, நான் சொல்றது பாரு, வீட்டு வாசலை திறந்து கதவை திறந்து வீட்டு வாசல தைரியமா அப்படி நில்லு. படிப்பான வசனத்தை இரவில் வழி நடத்த அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட கைத்தட்டி கத்த பயன்படுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு முன்னாடி எப்படி வராரு கத்துற? எப்படி வராரு? ஏப்பா நீ மைக்கில் படிச்சுன்னா தெரியும் உங்களுக்கு. சில பேர் காது கேட்க மாட்டேங்க. நான் ஆவியான சொல்றதை கேளு. இனிமேல் ராத்திரி 12 மணிக்கு மேல
உன் வீட்டு வாசல திறந்து கதவை திறந்து என்ன பண்ண? வேற எங்க பார்க்க கூடாது. தைரியமா நில்லு. என்ன நில்லு? தைரியமா நில்லு. யார் உன் கூட இருக்கிறது? என்ன கத்துறவர் எப்படி இருக்கிறாரு? படிப்பா. இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட. அப்ப ராத்திரில உனக்கு ஒரு பயம் இருக்குது. என்ன இருக்குது ராத்திரில? இரவில் உண்டாகும் பயங்கரம். ராத்திரி என்ன இருக்குது? இரவில் உனக்கு பயம் ஊட்டுகிற பிசாசின் கிரியைகள். இருளில் நடமாடும் கொள்ளை நோய். கொள்ளை நோய் எப்படி வருதுன்னா நடமாடி கொண்டே வருது. இருளில் நடமாடுனா நடமாடுனா நடந்து வருது. புரிஞ்சுக்க முதல்ல. இரவில் நடமாடும் கொள்ளை நோய். அது நடந்து யாரெல்லாம் விசுவாசத்துல குறைவோ, யாரெல்லாம் பலவீனமான ஆளோ, யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்களுக்குள்ள வந்துடாது. நல்லா புரிஞ்சுக்க முதல்ல. இருளில் உண்டாகும் பயங்கரம். அதான் ராத்திரி உனக்கு பயம் வந்துருது. அதை பார்த்து இதை பார்த்து பயப்படுற, அதை பார்த்து இதை பார்த்து நடுங்குற, வெளியே வர பயப்படுற, பாத்ரூம் கூட போக முடியல. வீட்டுல இருக்கிற எல்லா லைட்டும் போட்டுக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆவியானவர் சொல்றாரு, ராத்திரி 12 மணிக்கு மேல, அது 1 மணி ஆனா சரி, 2 மணி ஆனா சரி, 3 மணி ஆனா சரி, வாசல் திறந்து என்ன பண்ண போற? நீ வந்து உனக்கு முன்னாடி கத்திரப்பிக்கிறாரு. அவர்களுக்கு இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீ வந்து நின்னா உனக்கு யாரு இருக்கிறது முன்னாடி? அவர் நிக்கிறாரு. வெளிச்சம் காட்ட அக்னி சம்பத்திலும். அப்ப உனக்கு முன்னாடி என்ன வந்து நிக்குது? உனக்கு என்ன பண்ணி முன்னாடி வந்து நிக்குது? ராத்திரில நீ எங்க போனாலும், எங்க வந்தாலும், எங்க காணாலும் உன்னை சுற்றி என்ன இருக்குது? கர்த்தர் அக்னி சம்பமாய் நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உனக்கு இருக்குது. எனக்கு நான் கற்பனை பண்ண போய் பார்க்கல. அல்லேலூயா. இப்படிப்பட்ட விசுவாசமா? அடேங்கப்பா, ஆச்சரியமா இருக்குது அந்த விசுவாசம். ஆமென். வேற எங்கனா போய் இது கத்தனாக்கா, வேற எங்கனா போய் இந்த கத்தத்தை கத்தனாக்கா, அவெல்லாம் சேர்ல உட்கார மாட்டான், தரையில உட்கார மாட்டான், துள்ளி குதிப்பான். அல்லேலூயா. ஆமா, சேர்ல உட்கார முடியாது அவனால. நீ நினைச்சு உட்காந்துக்கிற என்ன மகிமையில நிக்கிறோம், எந்த ஆவில நிக்கிறோம், கர்த்தர் எப்படி இருக்கிறது உனக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா கொய்யா பேசுறீங்க நினைக்காதீங்க. கொய்யா பேசல. யார் பேசுறாரு? ஆவியானவர் பேசுறீங்க. அல்லேலூயா. அவர் எப்படி இந்த ஆண்டெல்லாம் உனக்கு முன்னாடி வந்து நிற்பார்னா அக்கினியா கத்தர் நிற்பார். உனக்கு முன்னாடி பொல்லாமல் நிற்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. உன்னை வழி நடத்த மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் கர்த்தர் உன்னோடு கூட வருவார். ஆண்டெல்லாம் வசனத்தை கம்ப்ளீட் பண்ணிக்க. முதல்ல அவர்கள் இரவு பகல் 365 நாள் 2025ல இரவு வருது, பகல் வருதா இல்லையா? ராத்திரி வருது, பகல் வருதா இல்லையா? இந்த ஆண்டெல்லாம் இரவு பகலும் வழி நடத்த கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக சம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி சம்பத்திலும். இப்ப பயப்படுவ. அல்லேலூயா. நீ ஏந்து வந்து வெளியே நின்னா உனக்கு முன்னாடி இருக்கிற அக்கினியை பார்த்து பிசாசு போயிடும். அல்லேலூயா. இது மாதிரி தீர்க்க தரிசனமா வார்த்தை. உன்னை கொண்டு கர்த்தர் பிசாசை ஓட வைப்பாரு. ஏன்னா உன் மேல இருக்கிற ஆவியானவர் அப்படிப்பட்ட ஆவியானவர். அல்லேலூயா. அவர் அக்கினியாக மேல இருக்கிறாரு. நீ உன்னை கொண்டு வந்து பிசாசு வீட்டு வாசல் காபாலா சாகாமா துரம் நீக்காமா துரம். பிசாசு உன் வாசல் வெளியே வந்தா கர்த்தர் உன்னை வெளியே போ அப்படின்னு சொல்றாரு. நீ வெளியே வரலாம். வெளியே வந்தா அந்த பிசாசு அந்த இடத்துக்கு ஓடினா. அல்லேலூயா. உன்னை கர்த்தர் அப்படி செய்யப்படுறாரு. பிசாசு உன் வாசல் வெளியே வந்தா உன்னை கர்த்தர் வெளியே அனுப்புவார். ஆமென். பிசாசு வாசல் வெளியே வந்தா கர்த்தர் உன்னை தட்டி எழுப்பி வெளியே போ, கதவு திறந்து நில்லுவார். ஏன்னா உன்னை கொண்டு அந்த பிசாசை கர்த்தர் ஓட்ட போறார். அல்லேலூயா. இது நடக்கும், அது நிறைவேறது. நடந்தா நீ வந்து சாட்சியம் சொல்லு. ஆமென். நான் தைரியம் சொல்றேன். உன்னை கத்த தட்டி எழுப்பி எழுது, கதவு திறந்து சொல்லுவாரு. ஏன்னு நிக்க கூடாது. எழுந்து போய் என்ன பண்ண வானா ஆண்டவரே, தூக்கம் வருது ஆண்டவரே, சோர்வாக என்ன சொல்றாரு? உன்னை கத்த எழுப்பி கதவு திறந்து சொல்றாரு. கதவு திறந்து நிக்கணும். நின்னா அந்த அக்கினியில
உன் மேல இருக்கிற ஆவியில அந்த பிசாசு என்ன பண்ணான் ஓடிடும். ஆமென். ஹல்லேலூயா. தூங்கிட்டாரு. போ வெளியிட்டு வரு. ஆமென். அவன் கேட்கறாங்க, ஏன்டா இங்க வந்த? பிசாசு கேட்கறான் தாவீதை பார்த்து, ஏன்டா இங்க வந்த? அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தேவ ஆவி பெற்ற சொல்லுவான், நான் இங்க வந்ததுக்கு முகாந்தரம் இல்லையா கேட்கறான். கர்த்தரை நீங்க அனுப்பினதுக்கு, நான் இங்க வந்ததுக்கு முகாந்தரம் இல்லாமல், காரணம் இல்லாமல், சூழ்நிலை இல்லாமல் கர்த்தர் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்ப உன்னை கர்த்தர் எழுப்பி வெளியே போனான்னா காரணம் இல்லாம உன்னை கர்த்தர் அனுப்ப மாட்டாரு. ஆமென் சொல்லு பாப்போம். ஹல்லேலூயா. கோலியாத்தின் தலையை வெட்ட தாவீதை கர்த்தர் அனுப்பினானா, பிசாசை துரத்த யார் அனுப்புவாரு? யார் அனுப்புவாரு? விசுவாசிகளையா? நடக்குமா? செய்வாரா? கண்டிப்பா நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். யோபு 29:3. யோபு 29 அதிகாரம் 3 வசனத்தை வாசி. அப்பொழுது அவர் தீபம் யார் நடக்குது? தீபம் என்னது? தீபம் என்னது? வெளிச்சம். யார் நடக்குது? யார் தலை மேல? யார் தலை மேல? தலை மேல கை அப்படி அக்கினி உன் மேல இறங்கட்டும் பாரு. உன் தலை மேல கை. அவர் தந்த தீபம் யார் நடக்குது? அந்த அக்கினி யார் தலை மேல? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் தலை மேல கர்த்தருடைய அக்கினி, ஆவியானுடைய மகிமை, உன் சத்துருக்களை வீழ்த்தபடி அபிஷேகம் பண்ண அந்த அக்கினி உங்களை இறங்கினார். தேவன் தந்த வெளிச்சம் உன் தலைமையில இறங்கினார். உனக்கு முன்பாக இருள் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் தந்த தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. எதுவுமே நம்புறத. ஹல்லேலூயா. தலை மேல இருந்தா, தலை மேல அந்த வெளிச்சம் இருந்தா உனக்கு முன்னாடி இருள் நிக்குமா? இருள் தெரியுமா? இருக்கு தெரியுமா? இருக்கு தெரியுமா? அப்ப இந்த வெளிச்சம் உங்க தலை மேல பிரகாசித்தா கஷ்டம் இருக்காது, துன்பம் இருக்காது, துயரம் இருக்காது, வேதனை இருக்காது, பாடு இருக்காது, கடற்பாறை இருக்காது, சத்துரு போராட்டம் இருக்காது, வியாதி இருக்காது, பிரச்சனை இருக்காது, எல்லாம் போயிட்டு இருக்காது. இந்த தீபம், இந்த வெளிச்சம் உன் தலை மேல இறங்கட்டு. இந்த கம்பெனி வெளிச்சம் உன் தலை மேல இறங்கட்டு. உனக்கு முன்பாக வாய்க்கிற எல்லா நெருக்கடி மாற்று. ஆமென். அவர் தந்த தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் தந்த வெளிச்சத்தினால் இருளை, ஹல்லேலூயா, அவர் தந்த வெளிச்சத்தினால், அவர் தந்த வெளிச்சத்துல, அவர் தந்த பாதையில, அவர் தந்த வழியில இந்த இருளை என்ன பண்ணாங்க? கடந்து போனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, சனிகளை பொறியடிப்பே, சாத்தானை நீத்திடுவே, ஓ சனிகளை பொறியடிப்பே, அந்த சாத்தானை நீத்திடுவே. அபிஷேகம் இறங்கட்டும். அக்கினி ஆவிகள் இறங்கட்டும். நீதி சூரியன் வெளிச்சம் தலைவரே. கர்த்தருடைய அக்கினியாய் மாற்றட்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அபிஷேகம் உனக்குள்ளே.
தீபம் என் தலையின் மேல் இருந்தது. அவர் தந்த வெளிச்சத்தினால் இருளை அபே அப்ப ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துட்டேன். அபே 6 மாசத்துக்கு கத்தவனை முன்னாடி நடத்திட்டாரு. அல்லேலூயா. 6 மாசம் ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த 1 மாசம் பண்ணீங்க 6 மாசம் வரைக்கும் இல்ல ஒரு பிரச்சனை கிடையாது. இருள் என்ன பண்ணிட்டீங்க? பிரச்சனை என்ன பண்ணிட்ட? பள்ளங்கள் என்ன பண்ணிட்டீங்க? மலைகள் என்ன பண்ணிட்டீங்க? போராட்டங்கள் என்ன பண்ணிட்டீங்க? எல்லாத்தையும் என்ன பண்ணிட்ட? தாண்டிட்டேன். அல்லேலூயா. எதுவுமே சொல்ல தாண்டிட்டேன். எல்லாத்தையும் தாண்டிட்டேன். கத்த தந்த தீபம் என் தலை மேல, அதனால இருளை தாண்டிட்டேன். கத்தரனை தூக்கி வச்சாங்க. ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 42:6 எடுத்து வாசி. ஏசாயா 42:6. நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்து, இருளில் இருக்கிறவர்களை விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உன்னை அழைத்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. 42:6 திரும்பபடி 42:6. ஏசாயா 42:6 திரும்பபடி. கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உன்னை அழைத்து உன் கையை பிடித்து உங்களை தற்காத்து இந்த ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் கத்த வைக்கிறார். அல்லேலூயா. இதுதான் நடக்க போகுது. இதை கத்த செய்ய போறார். அல்லேலூயா. இதை கத்த செய்ய போற. யார வச்சு யார கொண்டு யார வச்சு உன்னை கொண்டு என்ன செய்ய போற? முதல் நபர் குருடருடைய கண்கள் என்ன பண்ண போற? குருடருடைய கண்கள் என்ன சொல்லு பாப்போம். அர்த்தத்தை சொல்லு. அதான் கூட தாங்கிறாங்கள கூடு. அவங்கதான் குருடாச்சே. என்ன குருடு? ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவங்க அணில அவங்க ரட்சிப்புக்குள்ள வரல. இந்த மகா மேன்மையான வெளிச்சத்துக்குள்ள வரல. கண்கள் இருக்குது அவங்களுக்கு. ஆனா என்ன கண்ணாது? குருடு. மெய் தெய்வத்தை அறிய முடியாத கண்ணு குருடான கண்ணுதான். குருடரை யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ, யாரெல்லாம் இந்த மெய் தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளலையோ, அவருடைய கண்கள் என்ன பண்ண போற? நீ திறக்க போற. அல்லேலூயா. நல்ல புரிஞ்சுக்கோ. ஆவியானவர் வார்த்தை சொன்னா அதை வேதம் சொல்ல. அவர் கரத்தில் வாயினால் சொன்னதை என்ன செய்வாரு? கரத்தினால். அவருடைய கரமை யார்தான்? அவருடைய கரமை யார்தான்? யார் சொல்ற? அவருடைய கரை யார்தான்? வாயால சொன்னதை யாரை கொண்டு செய்ய போறாரு? உன்னை கொண்டு கட்ட செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. குருடரை கண்களை திறக்க போற. அடுத்து கட்டப்பட்டவர்களை காவலில் இருந்து, இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்க போற. அல்லேலூயா. இது யார் செய்யுதுன்னா? யார் செய்ய போறது? யார் செய்ய போறது? நீதான். உன்னை கொண்டுதான் கட்ட செய்ய போற. ஆமென். ஆமென் இல்லவா? நடக்குமா நடக்காதா? என்ன வச்ச செய்ய போறாரு? உன்னை வச்சுதான். ஆமென். நீதான் பல பேரை கொண்டு வர போற. நீதான் ஆத்துமாதான் பண்ண போற. அல்லேலூயா. எங்க சொல்லுவாரு, ஆடு ஒருத்தன் மேய்க்கிறான். சின்ன விஷயம். ஆடு ஒருத்தன் என்ன பண்றான்? மேய்க்கிறான். மேய்க்கிறவன் எதை மேய்க்கிறான்? டைம் அது மேய்க்கிறவன் எதை மேய்க்கிறான்? ஆடு மேய்க்கிறான். அதுக்கு நல்ல ஆகாரத்தை, புல் எங்க இருக்குதோ அங்க நல்ல தீனியை போட்டு அதுக்கு அழகா தண்ணி பாய்ச்சி அழகா அது என்ன பண்றான்? அழகா நாள்தோறும் அழகா நடத்துறானா? அந்த மேய்ப்பன் குட்டி போடணுமா? ஆடு குட்டி போடணுமா? எது குட்டி போடணும்? மேய்ப்பனை குட்டி போட முடியும். மந்த பெருகினா யார் குட்டி போடணும்?
ஆடுகளை மேய்க்கிறாரு, ஆகாரத்தை போட்டு தீனியை போட்டு தண்ணியை காட்டி நல்லா மேய்க்கிறாரு. மேய்ந்த ஆடு குட்டி போடணுமா குட்டி போடக்கூடாதா? அப்ப குட்டி போடான்னு அர்த்தம் உன் கையில் இன்னொரு ஆத்மா என்ன பண்ணா கூட்டின்னு வரணும். கூட்டின்னு வருவியா? குட்டி போடுவியா? அல்லேலூயா. குட்டி யார் போடணும்? நம்ம கோபமாகிற பைபிள் சொல்லுது, கேளு, என்ன கேளு, நல்ல காது கொடுத்து கேளு. அப்படி கோபம் ஒரு நிமிஷம் தான் முடிச்ச நீ ஜாலியா இரு. எப்படி என்ன பாரு, ஜாலியா இரு, கூட எல்லாத்தையும் மறந்துரு. இது தேவ சமூகம். ஜாலியா இரு, சந்தோஷமா இரு. எத்தனை பேர் குட்டி போட போற? எத்தனை பேர் ஒரு ஆத்மா கூட்டு வர போற? எத்தனை, நீ இப்படி சொன்ன உனக்கு புரியல. எத்தனை பேரு குருடர் கண்களை திறக்க போற? எத்தனை பேரு இருள சிறைச்சாலைகளை கொண்டு வர போற? அல்லேலூயா. இது யார் செய்ய போறது? நீதான். அடுத்த வருஷம் எல்லாம் நமக்கு வர 2ஆம் தேதி ஆண்டு விழா. அதுக்குள்ள தேடனாயினா, ஆமா தேடனாயினா நேரமல அந்த இடம் பெருசாயினா இந்த செவர்லாம் இருக்க கூடாது. ஆமாவா இல்லையா? இந்த செவர் என்ன பண்ணக்கூடாது, குறுக்க இருக்க கூடாது. அல்லேலூயா. கீழே இல்லாம நம்ம என்ன பண்ண மேல ஆராதிக்கணும். நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? எப்படி ஆமா. நான் நேற்று நம்ம நீ ஒரு டான்ஸ் பார்த்தேன். அந்த டான்ஸ் பார்க்கும்போது இடம் இல்லாம நீங்க ஆடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்ப நான் ஆண்டவரே அந்த சபையை பெருசாக்கி கொடுத்தீங்கன்னா, அது பெருசா இடம் விட்டு என் பிள்ளைங்களாம் டான்ஸ் ஆடுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அது இடம் கிடைக்குமே, செஞ்சுக்குப்பா, ஆண்டுல செஞ்சிருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இந்த கால் வைத்த இடத்தை, ஆராதிக்கிற இடத்தை, தேவனுக்கு பலி செலுத்த இடத்தை கர்த்தர் நமக்கு சுதந்திரமாக கற்றுத் தருவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையாக அவர் வைப்பார். தேவன் அதை செய்யும் நாட்கள் விரைவில் உண்டு. ஆமென். அல்லேலூயா. இப்ப பல பேருடைய கண்ணனை திறக்க போற. கட்டப்பட்டு இருக்கிறவளை, சிறை இருக்கிறவளை விடுதலையாக்கி எங்க கொண்டு வர போற? சபைக்கு கொண்டு வர போற. யார் செய்ய கொண்டது? ரைட். இப்ப அது நீ செஞ்சிட்டீன்னா, இப்ப ஒரு வேதம் சொல்லுகிறது, எடுத்து வாசி. வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம அங்க போறதுக்குள்ள ஏசாயா 60:20 கொஞ்சம் எடுத்து வாசி. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனம் எத்தனை பேருக்கு புரியுது எனக்கு தெரியாது. உன் சூரியன், உன் சந்திரன், நல்லா புரிஞ்சுக்கணும். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது. அஸ்தமிப்பது என்ன அர்த்தம்? சூரியன் மறையாது. உன் சந்திரன் படிப்ப வசந்த படி மறையாது. ராத்திரி வந்தா சூரியன், ராத்திரிலேயே சூரியன் ஆகாது, அது மறையாது. பகல்ல சந்திரன் என்ன பண்ண மாட்டாது, மறையாது, அப்படியே இருக்கலாம். அல்லேலூயா. சூரியன் சந்திரனா, சூரியன் என்பது, சந்திரன் என்பது, சூரியன் உன் வாழ்க்கைக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதமும். அல்லேலூயா. சந்திரன் என்பது உன் வாழ்க்கைக்கு உண்டான எல்லா சமாதானமும். ஆமென். இந்த ஆசீர்வாதம் மறையாது. உன் சமாதானம் கெட்டு போகாது. அல்லேலூயா. உன் சூரியன் அஸ்தமிப்பது இல்லை. உன்னுடைய வருமானமோ உன் சுகபலனோ கெட்டு போகாது, மறையாது. உன் சூரியன் அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. உன் சமாதானம் ஒருபோதும் கெட்டு போகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் கடைசியா சொல்றாரு, உன் துக்க நாட்கள் எதுமே சொல்ற, எதுமே சொல்ற. ஏன் துக்கம் முடியுது?
துக்கம்னா பிரச்சனை, துக்கம்னா வேதனை, துக்கம்னா பாடுகள், துக்கம்னா உபத்திரவம், பல விதமான துன்பங்கள். இந்த துக்கம் முடியுதுன்னா ஏன் சொல்றாரு? எதனால? எதனால? நீதியில் சூரியன் உன் மேல வந்துட்டாலே எல்லாம் என்ன ஆயிடும்? எல்லாம் போயிடும். ஆமென். ஏன்னா வேதம் அவருக்கு முன்பாக இருள் எப்படி இருக்குமா? வெளிச்சமா இருக்குமா? அல்லேலூயா. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பாரு. இந்த ஆண்டெல்லாம் ஒவ்வொரு நாளும் அப்படி வெளிச்சத்துல தான் நீ வாழ போற. யாருடைய வெளிச்சத்துல? யாருடைய வெளிச்சத்துல? உடனே 2 வசனம் இதை முடிச்சிடுறேன். இந்த ஆண்டுக்கான ஆசீர்வாதமான வார்த்தை உனக்கு. யாருடைய வெளிச்சத்துல வாழ போற? கர்த்தர் தான் உனக்கு நித்திய வெளிச்சம். இந்த நித்திய வெளிச்சம் எது? நித்திய வெளிச்சம் எது? நித்திய வெளிச்சம் இந்த வேதமே வெளிச்சம். அல்லேலூயா. இந்த வேதமே வெளிச்சம். இந்த வேதத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு நாளும் நீ பயன்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் வாய் விட்டு அதை சொல்ல வைக்கணும். சும்மா வீட்டுல எடுத்து வச்சுட்டா போதாது. அல்லேலூயா. சும்மா வீட்டுல போய் வாக்குத்தத்தத்தை வச்சா போதாது. இப்ப ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த வாக்குத்தத்தத்தை இந்த ஆண்டெல்லாம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண வீட்டுக்குள்ள சொல்லணும். அதுதான் உனக்கு நித்திய வெளிச்சம். இதை சொல்ல 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 என்ன ஆகும்? துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை பகலிலே இரவிலே நடத்த மேக சமமாக அக்னி சமமாக கூட வருவார். இந்த இருளை கடக்க உன் தலையின் மேல் அவர் தீபமாய் இருப்பார். உன்னை கொண்டு குருடரை கண்டு திறப்பார், கட்டுகளை அறுப்பார், சிறை கதவுகளை சிறையில் இருக்கிறவர்களை சிறை பேர்களை கத்தர் விடுதலை ஆக்குவார். நித்திய வெளிச்சமாக வாழ்க்கையை வருவார். உன் துக்க நாட்களை முடிவுக்கு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா? நீதி சூரியன் என்ன மேல வந்தா தலைமையில வந்தா என்ன நடக்குது புரியுதா? இப்ப உன்னை எப்படி ஆசீர்வதிக்க போறார் பாரு. எடுத்து வாசி. யோபு 36 16 17 படி. யோபு 36 அதிகாரம் 16 17. சீக்கிரம். அப்படியே உண்மையும் அது உண்மையும் 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 நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பாரு, அது வசனத்தை எழுதி வச்சுக்க. நீ பைபிள் உனக்கு டைரி கொடுத்தா எடுத்துட்டு வர மாட்டேன், நீ எழுத மாட்ட வசனத்தை. என்னால தேடிக்கிட்டு பைபிள் வசனத்தை தேடிருக்காரு. எடுத்து போய் டைரி கார்டுங்க பாப்பா. டைரி கார்டுங்க பாப்பா. 1 அப்புறம் 2 3 பேர் தான் டைரி எடுத்துட்டு வரீங்க. 1 4 மீதி டைரி எங்க போச்சு? வீட்டுல தூங்கி முடிச்சா பாஸ் மார்க் போட்டுருப்பேன்ல. வசந்த படி நல்லது. என்ன பாரு, என்ன கவனி, என்ன கவனி, அதை விட்டுரு. பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு நேரம் பாரு, கையில பிடிக்காது, நேரம் பாரு, முகத்துக்கு போது நேரம் பாரு, எல்லாம் பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்துல பாரு. இது ஆசீர்வாதமான வார்த்தை, இந்த ஆண்டுக்கான ஆசீர்வாதம். அது உன்னை கூட தான் கத்த செய்யப்படுறாரு. அல்லேலூயா. நல்ல கவனி, பக்கத்துல பாத்து நான் சொல்லுப்பா. அப்படியே அவர் சொல்லு உன்னையும் ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். ஆகாதவன் மேல் வரும் நியாய தீர்ப்பு நிறைவேற பார்ப்பீர். நியாயமும் நீதியும் உம்மை ஆதரிக்கும். நல்ல கத்திரி கத்து மேம்பட்டு. அல்லேலூயா. அந்த 16ஆம் வசனத்தை மாத்த திரும்ப படி நறுமுறை. அப்படியே நல்ல புரிஞ்சுக்க. நாம் துக்க நாட்கள் முடிந்த பிறகு அப்படியே உன்னையும் நெருக்கத்திலிருந்து விலக்கி. எங்க இருந்து? நெருக்கத்தோடு இருக்கிற நீ, பல விதமான நெருக்கத்தில் இருக்கிற இந்த ஆண்டவர் உன் தேவன், உன் மீட்பர், உன் இரட்சகர், நீ ஆராதிக்க தேவன் உனக்கு செய்கிற நன்மையான விசேஷங்களை பாரு.
படிங்க. நெருக்கம், நெருக்கத்திலிருந்து நெருக்கத்தில் இருக்கிற உன்னை என்ன பண்றாரு அவரு? விலக்கி ஒடுக்கம். இனி ஒடுக்க இருக்காது உனக்கு. ஒடுங்கி போக மாட்டேன், கூடி குறுகி போக மாட்டேன், அவமானம் வராது, லட்சியம் வராது. ஒடுக்கத்திலிருந்து ஒடுக்கமில்லாத விசாலத்திலே கர்த்தர் உன்னை வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லு, கர்த்தர் உன்னை விசாலத்திலே வைப்பார். அல்லேலூயா. நல்ல நல்ல விசுவாசம் சொல்லு. கர்த்தர் உன்னை அது எல்லா ஒடுக்கமும் மாற்றும். நீ எப்படி சொல்லி அப்படி ஆகட்டும். கர்த்தர் உன்னை சொல்லு, கர்த்தர் உன்னை இந்த ஆண்டு முழுவதும் விசாலத்திலே வைப்பார். அல்லேலூயா. அப்படியே ஆகட்டும். ஆமென் சொல்லு பாப்பா. சொல்லு ஆமென் சொல்லு. ஆமென். அல்லேலூயா. அப்படியே கர்த்தரை நிறைவேற்றட்டும். உங்க எல்லாரையும் கர்த்தர் விசாலத்தில் கொண்டு வரட்டும். ஆமென். விசாலத்தில் கொண்டு வருவார். உம்முடைய போஜன பந்தி, நீ செய்கிற பாரு ஆகாரம், நீ சாப்பிட பாரு சாப்பாடு, இந்த சாப்பாட்டை இந்த ஆகாரத்தை கர்த்தர் இந்த ஆண்டு அபிரதமாய் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மகிமையாய் நிறைவேற்க போகுது. ஆமென். அல்லேலூயா. கஞ்சி தண்ணி குடிச்சா கூட அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கஞ்சி தண்ணி குடிச்சா கூட அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால். அல்லேலூயா. மீன், கறி, மாடு, ஆடு இதெல்லாம் என்ன பண்ண போறீங்க? உன்னுடைய பந்தி எப்படி இருப்பது? உன் பந்தி எப்படி இருப்பது? எப்படி இருப்பது? எதனால என்ன இருப்பது? உன்னுடைய பதார்த்தங்கள் எதில் இருப்பது? ஆஹா, அல்லேலூயா. விதவிதமா சாப்பிடக்கூடாது வருஷத்துல. எப்படி சாப்பிடுற? என்னமா காலையில பிரியாணி, மதியானம் என்ன பண்ணது? மதியானம் நைட்டு. ஆமா, அல்லேலூயா. சொல்லு சொல்லு. பிரியாணியே சாப்பிட போறோம். ஆமா. உன் பந்தி எப்படி இருப்பது? உன் பதார்த்தம் எப்படி இருப்பது? கொழுமையா நிறைவேற்க போகுது. ஆமென். சந்தோஷமா இருக்குதா? அல்லேலூயா. சொல்லு பக்கத்துல பார்த்து, பதார்த்தம் சூப்பரா இருக்கு. சொல்லு, பதார்த்தம் எப்படி இருக்கா? நீ செய்யற குழம்பு நான் சாப்பிடுறேன். 37 வருஷமா செய்யறது. இப்ப அதை கத்த என்ன பண்ண போறாரு? அதை ஆசீர்வதிக்க கை அப்ப 37 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஆசீர்வாதத்தை கத்த போகிறார். அல்லேலூயா. பெரிய கிருபை. ஆமென். 37 வருஷத்துக்கு பிறகு கையை ஆசீர்வதித்து நல்ல குழம்பு செய்யும்படி கத்துப்பார். ஆமென். அல்லேலூயா. உன் பதார்த்தம் சொல்லு, உன் பதார்த்தம் ஆசீர்வாதமா இருக்கும், சுவையா இருக்கும். ஆமா, அல்லேலூயா. உடனே சொல்லுவாரு, வீட்டுல இருக்கிற சொல்லுவாங்க, இந்த சமையல் செஞ்ச உனக்கு என்ன பண்ண போறாங்க? ஆமா, வைப்பாரு கர்த்தர், வைப்பாரு. உனக்கு தங்க வலையில் போடுற மாதிரி கர்த்தர் உன் கணவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. ஆமா, அவரால் எல்லாம் முடியும். கர்த்தர் செஞ்சு வர நீ சந்தோஷமா செஞ்சு கொடு. ஆமென். அப்போ பதார்த்தம் கொழுமையா என்ன பண்ணா நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமம் 27:28 அதை படிங்க, நம்ம முடிச்சிருவோம். டைம் ஆயிடுச்சு. ஆதியாகமம் 27:28 இந்த வாரத்தோட இந்த செய்தி நம்ம முடிக்கணும். அதனால தான் டைம் எடுத்துக்கிறேன். ஆதியாகமம் 27:28 வாசிங்க. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் உனக்கு தந்தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்து பனி, பரலோகத்திலிருந்து உனக்கு நன்மை இறங்கும், பூமியின் ஆசீர்வாதம் வாழ்க்கையில பெருகும். ஆமென் சொல்லு பாப்பா. வசந்த படிக்கும். தேவன் உனக்கு வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தால் திராட்சை ரசத்தையும் உனக்கு தந்தருவாராக. அல்லேலூயா. ஆமென். வசன காதுல கேட்சியா? வசன காதுல கேட்சியா? என்ன தர போறாரு கர்த்தர் உனக்கு? என்ன தர போறாரு? வானத்தின் பனினா ஆசீர்வாதங்கள், பரலோகத்தின் நன்மைகள். யாருக்கிட்ட வரா? யாருக்கிட்ட வரா? யாருக்கு வரா? பரலோகத்தின் நன்மை யாருக்கு வரா? தேவன் வானத்து பனியையும் பூமியின் கொழுமை, பூமியில எதெல்லாம் கொழுமையா இருக்கிறதோ அதெல்லாம் யாருக்கு தர போறாரு? அல்லேலூயா.
எனக்கு தான் தரப்போறாரு. எதுவுமே சொல்றேன், எனக்கு தரப்போறாரு. ஆமென். பூமியின் கொழுமையும் மிகுந்த தானியம். மிகுந்த தானியம் என்னது? அதான் கர்த்தர் வாக்கு சொன்னார், இந்த ஆண்டு வருமானம் குறைவே இருக்காது உங்களுக்கு. ஆமென் சொல்லு பாப்போம். இந்த ஆண்டு வருமானம் குறைவே இருக்காது. ஆமென். மிகுந்த தானியம். தானியம்னா ஆசீர்வாதம். உன்னை தேடி வந்துற நாட்டுல உன் பாக்கெட் சும்மா இருக்காது, உன் பர்ஸ் சும்மா இருக்காது. பீரோ திறந்தா பணமா இருக்க போகுது. கற்பனை பண்ணி பாத்துக்கோ. இப்ப பீரத்துற கண்ண முடிக்கும். பீரத்துற வந்தா பணமா கட்டுக்கிட்டா இருக்க போகுது. 27 கோடி தர சொன்னது எப்ப தருவாருன்னு தெரியல. அல்லேலூயா. கட்டுக்கிட்டா இருக்க போகுது. பீரோக்குள்ள பணம் வருமா வராதா? எங்க இருந்தாலும் உன் பணத்தை கத்தர் கையில கொடுத்துருவாரு. உன் பணம் எங்க இருந்தாலும் அது கத்தர் உன் கைக்கே மறுபடி செய்யும். கைத்திரி கத்தர் வாங்கி உன் பணம் எங்க இருந்தாலும் அது எங்க அக்கப்பட்டிருக்கிறது அங்க இருந்து கத்தர் இன்றைக்கே அதுக்கு வழி உண்டு பண்றான். அல்லேலூயா. மிகுந்த தானியத்தால் திராட்சரசத்தையும் தந்தரில் வாசம். திராட்சரசம் என்பது மகிழ்ச்சி. அல்லேலூயா. அல்லேலூயா. திராட்சரசம் என்பது இது மகிழ்ச்சியா இருக்கு. பக்கத்து பாரு, மகிழ்ச்சியா இருக்கு. சொல்லு மகிழ்ச்சியா இருக்கு. நல்ல மகிழ்ச்சியா இருக்கு. தாண்டல மகிழ்ச்சியா இருக்கு. தாண்டல மகிழ்ச்சியா இருக்கு. சந்தோஷமா சொல்லு மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சியா தாண்டல எப்படி இருக்கு? மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா கர்த்தர் உனக்கு வானத்தின் படியையும் பூமியின் கொள்கையும் மிகுந்த தானியத்தை கொடுத்து உன்னை கர்த்தர் எப்படி வைக்கிறாரு? மகிழ்ச்சி வைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார். ஒற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ஆமென். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போலவே வருவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நாண்டெல்லாம் இரவிலே மேக சமமாக, இரவிலே அக்கினி சமமாக, பகலிலே மேக சமமாக உங்களை கூட கர்த்தர் நடத்துவார். அவர் தந்த தீபம் உன் தலை மேல எப்பவும் எரிந்து கொண்டே இருக்கும். அதனால் பிரச்சனைகளை இருளை நீ கடப்ப. ஆமென். குருடரை கொண்டு வர போற, கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்க போற, வியாதி உள்ளே சுகமாக்க போற, சிறையில் இருப்பவர்களை விடுதலையாக்க போற, உன்னை கொண்டு கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதித்து பலத்த பெருங்கூட்டமாய் உன் தேவன் உன்னை உயர்த்த போறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு குறையும் தாண்டி இருக்காது. கர்த்தருடைய நேர்வா நடத்துவார். ஆமென். எதுவுமே சந்தோஷமா இருக்கிறார். எதுவுமே சந்தோஷமா இருக்கிறார். ஆமென். சந்தோஷமாய் புறப்பட்டு போங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நம்பிக்கை வையுங்கள். அது உங்களுக்கு பலனாய் இருக்கும். ஆமென். கர்த்தர் நடத்துவார். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.